வேற பாண்டிச்சேரி பாஸ் எடுத்து ஐயோ ஒரு பொதுச் செயலாளருக்கு இதான் வேலை. அதுவும் டூ பைக்கில் போகிறாரு, ஸ்கூட்டியில் போகிறாரு, ஏங்க சுற்றி சரவுண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு அம்மா வந்து அழுதுகிட்டே வந்து பாஸ் கேட்குறாங்க, சுற்றி பசங்களும் பாஸ் கேட்குறாங்க, அந்த அம்மாவுக்கு பாஸ் கொடுக்குறாரு. ஒரு பொதுச் செயலாளர் வந்து ஒரு பேராசிரியர் அன்பழகன் எப்படி இருப்பார், ஒரு ஜெயலலிதா அவர்கள் எப்படி இருப்பாங்க, இப்போ எடப்பாடியார் எப்படி இருக்காரு அப்படின்னு வந்து தமிழ் சமூகம் வந்து ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் நாம் இப்படி தான் பார்த்துருக்கோம். ஒரு பாஸ் கொடுக்குற வேலையை வந்து ஒரு அணி தலைவரோ அப்படி யாரோ பார்ப்பாங்க. ஒரு பொதுச் செயலாளர் பாஸ் கொடுக்குற நிகழ்ச்சியை நாம் இப்போ பார்க்கணும் சார். பொதுச் செயலாளர்ன்ற பதவி அவரை கொடுத்துட்டாங்க. ஆமாம். ஆனால் அவர் அந்த பொதுச் செயலாளன்றதுக்கு அவருக்கு தெரியல, அதனுடைய வேல்யூ தெரியல அவருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அவராக இருக்கார். அப்போ அப்படிப்பட்ட நபரை கொண்டு வந்து அங்கே வைக்கிறது விஜயுடைய தப்பு. திமுக ஒன்றிய செயலாளருக்கு இருக்கக்கூடிய ஆளுமை கூட தாவேகாவுடைய பொதுச் செயலாளருக்கு இல்லைங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இதை வந்து பண்ண வேலை பண்றது விஜய். ஆமா, இவர் இதுக்கு லாய்க்கு இல்லாத ஆளுன்னு விஜய் தானங்க முடிவு பண்ணோம். அப்போ விஜயே அதில் ஒன்றும் இல்லை இவர் தான் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சரி. இதே வந்து ஒன்றிய செயலாளர் நீங்கள் போய் பாஸ் கொடுங்கன்னு திமுக தலைமை சொன்னா கூட அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், கீழே வேணாலும் இருப்பான், அவன்கிட்ட கொடுங்க, வார்டு பிரதிநிதி வேணாதான். இன்னொன்று சொல்கிறேன், ஒரு கட்சி நீங்கள் எந்த கட்சியும் எடுத்து, ஆமாம், இந்த மாவட்டத்தில் நிகழ்ச்சினா அந்த மாவட்ட செயலாளர் அந்த மாவட்ட குழு பார்த்துக்கும். ஆமாம், பார்த்துக்குவாங்க. ஆமாம், திமுக தலைவர்கள் நேராக போய் மேடையில் உட்காந்துருவாங்க, அந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க. வரவேற்பும் நன்றியும் அந்த மாவட்ட செயலாளர் இன்னொரு இப்போ நிர்வாகியும் தான் இருப்பாங்க. நிகழ்ச்சியை அவங்க தான் பார்த்துக்குவாங்க, மேடையும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். இவர்கள் போய் உட்காந்துருப்பாங்க, மேடை கூப்பிடுவாங்க, மேடையில் உட்காருவாங்க, பேசுவாங்க, மேட்ரு முடிச்சுடுவாங்க. ஆனால் இங்கே இவர் பேரிகார்டில் ஏறுறதும், ஸ்கூட்டரில் போகிறதும், மைக்கை வச்சுக்கிட்டு எல்லாம். ஒரு தப்பு பண்ணார். 5000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு QR கோடு போட்டு அனுப்புனா திடீர்னு கதவை திறந்து எல்லாரையும் உள்ளே விட்றாரு.